ஒரு மனிதனின் மூளை அபூர்வமானது, வியக்கத்தக்கது அல்லவா? தேவன் நமக்கு கொடுத்த அப்படிப்பட்ட அபூர்வமான புத்தியை நாம் நேர்வழியில் பயன்படுத்துகிறோமா? அப்படிப்பட்ட வியக்கத்தக்க நம் புத்தியை எதற்கு பயன்படுத்துகிறோம்? மற்றவர்களை எப்படி பழிவாங்குவது, மற்றவர்களை எப்படி வீழ்த்துவது, வஞ்சகத்திற்கு பயன்படுத்துகிறோம். நிறைய பேர்கள் தம் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை. அடுத்தவர் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அதிகம். இங்கு சூழ்ச்சி வலைகள் நிறைய பின்னப்படுகிறது. அந்த வலையை பின்னுவதற்கு தன் புத்தியை பயன்படுத்துகிறார்கள். மற்றவர்களை வீழ்த்த சதி செய்வதற்கு உனது புத்தியை பயன்படுத்தினால் உனது வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும்? ஒரு மனிதன் பிறக்கும்போது ஏழையாக பிறக்கலாம், பணக்காரனாக பிறக்கலாம். ஆனால் புத்தி இல்லாமல் யாரும் பிறப்பதில்லை. மனிதன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத அனைத்தையும் பயன்படுத்துகிறான். ஆனால் அவனுக்கு சொந்தமாக தேவன் கொடுத்த புத்தியை பயன்படுத்துவதில்லை. மனிதனுக்கு நிறைய போராட்டங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும். அந்த நேரத்தில் நீ சிந்தித்து செயல்படுவதற்கு, வாழ்க்கையில் நீ சரியாக முடிவெடுப்பதற்குத்தான் தேவன் உனக்கு புத்தியை கொடுத்தது. நம் வாழ்க்கைக்கு தேவையானதை பார்ப்பதற்கு கண்கள், நம் வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்பதற்கு காதுகள், நம் வாழ்க்கைக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்க புத்தி, நம் வாழ்க்கைக்கு தேவையானதை ஆசைப்படுவதற்கு இதயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இதில் ஏதும் குறை உண்டா? இல்லை. பிறகு எப்படி நுழைந்தது மனிதன் இதயத்தில் போட்டி, பொறாமை, வஞ்சம், பழி உணர்ச்சி? ஒரு மனிதன் தனக்கானதை தேடும்போது, எடுக்கும்போது அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தவருடைய உழைப்பையோ பொருளையோ ஏதோ ஒன்றை எடுக்கும்போது, இல்லை திருடும்போது அவன் நிம்மதி போகிறது, பிரச்சனை வருகிறது. உன் கண்கள் உனக்கு தேவையில்லாததை பார்க்கக்கூடாது. உன் செவிகள் உனக்கு தேவையில்லாததை கேட்கக்கூடாது. உன் புத்தி உனக்கு தேவையில்லாததை சிந்திக்கக்கூடாது. உன் இதயம் உனக்கு தேவையில்லாததை நினைக்கக்கூடாது. உன் உடல் உறுப்புகளையும் உன் உழைப்பையும் உனக்காக மட்டும் பயன்படுத்து. உன் வாழ்க்கைக்காக மட்டும் பயன்படுத்து. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். ஒரு மனிதனின் பிறப்பு அபூர்வமானது. அவனது மூளை ஆச்சரியமானது. நம்மை உருவாக்கிய தேவன் எப்படிப்பட்டவர்? வியக்கத்தக்கவர் அல்லவா?